வெல்கம் பை ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்பட்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 6வது லெசன் பார்த்துட்ருக்கோம். 6வது லெசனோட பேர் பரிணாமம், இங்கிலீஷில் எவல்யூஷன் சொல்லுவோம். இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு பரிணாமம் சார்ந்த தொடக்க உரைகள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து விலங்குகளும் எவ்வாறு தோன்றின, அதோட பரிணாம நிகழ்ச்சியில் என்ன, முதலாக தோன்றிய பூமியானது எவ்வகையான சிக்கல்களை சந்தித்தது, எந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும், எவ்வாறெல்லாம் உயிரினங்களை இந்த பூமி உருவாக்கியது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதில் அனைவருமே மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறோம். அதில் அனைத்து மனிதர்களுமே விரும்புவது மனித பரிணாமம். மனிதன் எப்படி வந்தான், எந்த மாதிரியான சூழ்நிலை சந்தித்தான், எந்தெந்த விலங்குகள் மனிதனாக மாறிக்குது எப்படின்னு தெரிஞ்சதில் எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறோம். ஸோ இந்த லெசனுடைய மெயின் கான்செப்டே இது சார்ந்ததான். வாங்க உள்ள தொடக்குறைகளுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், முதல்ல ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள ஒரு சிற்றினத்தின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில் ஏற்படும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய மாற்றங்கள் பரிணாமம் எனப்படும். ஒரு 3 மார்க் நோட் பண்ணிங்க. பரிணாமம் என்றால் என்ன, சரிங்களா? 3 மார்க். பரிணாமம் என்றால் என்ன, சரிங்களா? ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள ஒரு சிற்றினத்தின் ஒன்று அல்லது ஒரு இனக்கூட்டம்னா, ஒரு இனம் அப்படின்னா மான்னா மான் ஒரு இனம், நாய்னா நாய் ஒரு இனம், மனிதன்னா மனித இனம், புலினா புலி இனம், சிங்கம்னா சிங்க இனம். அது ஒரு இனம்னு சொல்லுவோம், ஒரு சிற்றினம்னு சொல்லுவோம். அது கூட்டமாக இருந்தால் ஒரு இனக்கூட்டம்னு சொல்லுவோம். ஒரு இனக்கூட்டம். இப்போ ஒரு நாய் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் டைகர் எடுத்துக்கலாம், புலி எடுத்துக்கலாம். ஸோ புலிங்கிற இனக்கூட்டத்தில் அதில் ஒரே ஒரு புலி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு புலியில் ஒரு இனக்கூட்டத்தில் ஒரு சிற்றினத்தின், சரிங்களா, ஒரு சிற்றினம் ஒரு புலி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சிற்றினத்தில் ஒரு புலியில் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில், ஏன்னா ஒரு புலின்னா அதுக்கிட்ட நிறையா பண்புகள் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு பண்போ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளிலோ ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சரிங்களா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில் ஏற்படும் அந்த ஏற்பட்ட மாற்றம், அந்த பண்புகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில் மாற்றம் ஏற்பட்டதல்லவா, அந்த பண்பு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதல், சரிங்களா, அடுத்த தலைமுறை கடத்தப்படுதல். இந்த ரெண்டும் கலந்த கலவையே பரிணாமம். ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள ஒரு சிற்றினத்தின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில் ஏற்படும் மாற்றம். இப்போ மாற்றம் ஏற்பட்டாச்சு, அந்த மாற்றம் அடுத்த தலைமுறை கடத்தப்படுதல். இந்த ரெண்டு சேர்ந்த கலவை தான் பரிணாமம் என்கிறோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய மாற்றங்கள் பரிணாமம் எனப்படும். ஸோ இன்றைய மனித இனத்தின் நிலை 3 வகை பரிணாம நிகழ்வுகளால் தோன்றியிருக்கலாம். இன்றைய மனித இனத்தின் நிலை இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கி இருக்கிற மனிதனுடைய நிலை பார்த்திங்கன்னா 3 வகை பரிணாமங்களை பயன்படுத்தித்தான் இந்த மனித பரிணாமம் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேதி பரிணாமம், கரிம பரிணாமம், சமூக அல்லது பண்பாட்டு பரிணாமம். வேதி பரிணாமத்தை இங்கிலீஷில் கெமிக்கல் எவல்யூஷன் சொல்லுவோம். கரிம பரிணாமத்தை ஆர்கானிக் எவல்யூஷன் சொல்லுவோம். சமூக அல்லது பண்பாட்டு பரிணாமத்தை சோசியல் அல்லது கல்ச்சரல் எவல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒரு பரிணாமம் தான் மனித சமுதாயம் உருவானதற்கு காரணமாக இருக்கக்கூடும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கதிரியக்க முறையில் விண்கற்களை ஆய்வு செய்ததில் கதிரியக்க முறையை பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா. கதிரியக்க முறைங்கிறது யுரேனியம், தோரியம், ஐசோடோப், பாஸ்பரஸ், கார்பன் 14 கேள்விப்பட்டீங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே ஐசோடோப்புகள், சரிங்களா. இந்த ஐசோடோப்புகளை பயன்படுத்தி ஏற்கனவே வாழ்ந்த உயிரினங்களுடைய வயதை, பூமியின் வயது, சூரியனின் வயது, இது எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி அந்த முறையை பயன்படுத்த கண்டுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, கதிரியக்க முறையை பயன்படுத்தி ஒரு விண்கல்லை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. விண்கற்கள் தெரியும் இல்லைங்களா, பால்வெளியிலேருந்து வரக்கூடிய கற்கள் விண்கற்கள். அப்போ கதிரியக்க முறையை பயன்படுத்தி விண்கற்களின் வயதை ஆராய்ச்சி செய்த போது பொதுவாக எதோட வயசை கணிக்கிறாங்கன்னா, சரிங்களா, சூரிய குடும்பத்தோட வயசையும் பூமியோட வயசு 2ஐயும் கணிச்சாங்க, சரிங்களா. ஆக அப்படி கதிரியக்க முறையை பயன்படுத்தி
விண்கற்களை ஆய்வு செய்தபோது சூரிய குடும்பம் பூமியின் வயது சுமார் 4.5 4.6 பில்லியன் வயது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, 4.5 4.6 பில்லியன் வருடங்கள் பூமியோட வயசு இருக்கலாம் என்பது கணக்கிடப்பட்டுள்ளது. ரெண்டாவது, இந்த புதிதாய் பிறந்த பூமி புதுசாக பிறந்தது இல்லையா? ஸோ இந்த புதிதாய் பிறந்த பூமி சில 100 மில்லியன் ஆண்டுகள், சரிங்களா, உயிரினங்கள் வாழ தகுதி இல்லாததாக இருந்தது. இப்போ புதுசாக சூரியனில் ஒரு பெரிய பூகோள வெடிப்பு ஏற்பட்டு ஒரு சின்ன ஒரு துண்டாகத்தான் பூமி வந்துச்சு. பூமி வந்து விழுந்தப்போ தனியாக பிரிஞ்சு துண்டாக வந்தப்போ பூமி வந்து எந்த உயிரினமே வாழ முடியாத தகுதியற்றதாக ஒரு சில 100 மில்லியன் ஆண்டுகள், சரிங்களா, சில 100 மில்லியன் ஆண்டுகள் அப்படி இருந்துச்சு. சரிங்களா, இது நம்மளுக்கு தெரியணும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சில 100 மில்லியன் ஆண்டுகள் பூமியானது மிகுந்த வெப்பம் கொண்டதாக இருந்தது. அந்த சில 100 மில்லியன் ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பூமி எப்படி இருந்துச்சு? பயங்கர வெப்பமாக இருக்குது, அளவு கடந்த வெப்பம். சரிங்களா, அந்த வெப்பம் எப்படி என்ன கண்டிஷன் இருக்குதுன்னா, சரிங்களா, சரி அந்த வெப்பம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா இதற்கு காரணம் குறுங்கோள்கள், பிளானட்டிஸ்மேன்னு சொல்லுவோம். குட்டி குட்டி கோள்கள் இருக்கு இல்லையா, குறுங்கோள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதின. குட்டி குட்டி கோள்கள் இருக்கு இல்லையா, குறுங்கோள்கள், அது ஒன்றுடன் ஒன்று மோதிச்சாமா. மோதினங்காட்டி தான் வெப்பம் ஏற்பட்டுச்சுனாங்க. சரிங்களா, அந்த குறுங்கோள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதின. ஸோ ரெண்டாவது, அந்த மோதிய குறுங்கோள்கள் பூமியாக ஒன்றிணைந்து பூமியாக காட்சியளித்தன. குறுங்கோள்கள் மோதிட்டு சமாதானமாய் ஒருங்கிணைந்த பிற்பாடு பூமியாக மாறியது. சரிங்களா, அப்போ பூமியாக ஒருங்கிணைந்த போது பயங்கர வெப்பம் உருவாச்சு, கூடுதலான வெப்பம் உருவாயின. அந்த வெப்பமானது அந்த பூமியவே உருக்கக்கூடிய அளவிற்கு, பூமியை உருக்கி, சரிங்களா, எரிமலை குழம்பு போல் மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த வெப்பம் இருந்துச்சு. சரிங்களா, அந்த வெப்பமானது பூமியையவே உருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வெப்பமானது எப்படி இருந்துச்சு? ஸோ அந்த வெப்பமானது பூமியவே உருக்கக்கூடிய அளவிற்கு பெருமளவு வெப்பம் உமிழப்பட்டதே அந்த அதிக வெப்பத்திற்கு காரணம். இறுதியாக கடைசியில் என்னாச்சுன்னா அந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வெப்ப திறனை இழந்துச்சு, குளிரடைய ஆரம்பிச்சது. இறுதியாக பூமியின் புறப்பரப்பு, பூமியினுடைய மேற்பரப்பு குளிர்ந்து திடமாச்சு, கெட்டியாக மாறி மேற்பகுதி வந்து கற்களுடைய மண்ணுடைய கூட அமைப்பாக மாறியது. பூமியின் உள்பகுதியிலிருந்து வெளியேறிய நீராவி குளிர்ந்து பெருங்கடல்களாக மாறின. அதற்கடுத்து என்னாச்சுன்னா பூமியின் உட்பகுதியில் நீராவி நிறைய மேலே வர ஆரம்பிச்சது. அந்த நீராவி குளிர்ந்து பெருங்கடல்களாக மாறின. எனவே பூமியில் உயிரின தோற்றத்தினை மறைமுக சான்றுகளின் உதவியால் மறுகட்டமைப்பு செய்து விளக்க முடியும். உயிரினங்கள் எப்படி வந்திருக்கலாங்கிறத ஸோ இந்த மறைமுகமான சான்றுகளை வச்சு மறுகட்டமைத்து சொல்ல இயலும் அப்படிங்கிறாங்க. ஸோ உயிரியல் வல்லுநர்கள் வேறுபட்ட தகவலை சேர்த்துக்குவோம். ஏன்னா ஒரே சமயத்தில் பல உயிரியல் வல்லுநர்கள் இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற தகவல்களை வெவ்வேறு இடங்கள்லேருந்து சேகரித்தாங்க. ஓகே, ஆக உயிரியல் வல்லுநர்கள் பல்வேறுபட்ட தகவல்களை சேகரித்து அவற்றை சிக்ஸா புதிரில் துண்டுகள் ஒட்டுவது போல் ஒன்றிணைத்தனர். சிக்ஸா அந்த வெவ்வேறு அறிவியலிகள் வெவ்வேறு இடத்துல தகவலை சேகரிக்கிறாங்க, கிடைச்ச தகவல் என்ன பண்ணுறாங்க, ஒட்டுக்கிறாங்க. அந்த ஒட்டுன்னு அது எப்படிக்குன்னா சிக்ஸா புதிரை ஒட்டுவது போல், ஒரு கண்ணாடி சீஸா உடச்சுன்னா எடுத்து ஒட்டுற மாதிரி எப்படி இருக்க உடச்சு அந்த மாதிரி ஒட்டுனாங்க. ஸோ அது சிக்ஸா புதிர் ஒரு திணிமலை கேட்பாங்க. உயிர் தோன்றல் குறித்த பல்வேறு கோட்பாடுகள் இன்றளவும் முன்வைக்கப்பட்டன. அவற்றில் சில கோட்பாடு மட்டும் நம்ம புக்கில் இருக்குது. சரிங்களா, இப்போ அதை பார்க்கலாம், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.